டிஎன்பிசியில் வந்து பாலிட்டி சப்ஜெக்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பாலிட்டி சப்ஜெக்டில் வந்து பார்ட் 5 அப்படின்னு ஒன்று இருக்கு, 5வது பகுதி, யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மத்திய அரசாங்கத்தில் நிர்வாகத்துறை, எக்ஸிக்யூட்டிவ்னு என்ன சொல்கிறோம், நிர்வாகத்துறைன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு இப்போ ரீசெண்டாக கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, டிஎன்பிசிலே கேட்டிருந்தாங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, நெக்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, மூணாவது யார் இருக்காங்கன்னா பிரைம் மினிஸ்டர், நாலாவது யார் இருக்காங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சரவை குழுன்னு சொல்லி சொல்லுவாங்க, அஞ்சாவது யார் இருக்காங்கன்னா ஏஜிஐன்னு சொல்லுவோம், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஆர்டிகல் 76 ஒன்று வருது, அதாவது ஃபர்ஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் த கண்ட்ரி, மத்திய அரசாங்கத்தினுடைய வக்கீல், மத்திய அரசாங்கத்து சம்பந்தமா நடக்கக்கூடிய கேசஸ்ல மத்திய அரசாங்கத்துக்காக டிஃபெண்ட் பண்ணக்கூடியவர், வாதாடக்கூடியவர், அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃபீஸர், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு பேர், மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த அஞ்சும் சேர்ந்தது வந்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள்ஸ் பார்க்கலாம், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரீசெண்டாக கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுல எல்லாத்துமே கேட்டிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ யூனியன் கவர்மெண்ட், சரிங்களா, அதுல யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், மத்திய அரசாங்கத்துடைய நிர்வாகத்துறை அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்க்குறோம், சரிங்களா, இந்தியாவுடைய ஜனாதிபதி. இன்னொரு தலைவர் குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்றாங்க, ஜனாதிபதினு ஒரு வேர்டு யூஸ் பண்றாங்க, குடியரசுத் தலைவர்னு ஒரு வேர்டு யூஸ் பண்றாங்க ஆக்சுவலா. இதுல ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள்ஸ் பார்க்கலாம், ஒரு புக்குக்கு இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி ஆர்டிகிள்ஸ், நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க, ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன், அதுதான் கோட் வேர்டு மாதிரி. ஆர்டிகிள் 52 என்ன சொல்லுது, த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பத்தி சொல்லுது, இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர், நான் இங்கிலீஷ் வேர்ட்ல பிரசிடென்ட் மட்டும் யூஸ் பண்றேன், இந்தியாவுடைய பிரசிடென்ட் பத்தி சொல்றது ஆர்டிகிள் 52, பிரசிடென்ட் அப்படின்றத பத்தி சொல்றது. 53 என்ன சொல்லுது அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன், மத்திய அரசாங்கத்தினுடைய, சரிங்களா, நிர்வாக பவர் இருக்கு இல்லையா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து யார் மூலமா செயல்படுத்தப்படுது அப்படின்னு பத்தி சொல்லுது. எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன், எலெக்டட் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அப்போ எலெக்டட் கவர்மெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அவங்க மூலமா எக்ஸிக்யூட் ஆகுது, அதை பத்தி சொல்லுது ஆக்சுவலா. உள்ள ஒவ்வொரு ஆர்டிக்கிளும் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்றேன். மூணாவது என்ன சொல்றோம், எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஜனாதிபதி தேர்தல் நடத்துறாங்க, பிரசிடென்ட்டுக்கு வந்து எலெக்ஷன், ஒரு டிஃப்ரெண்ட் சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க, யார் ஓட்டு போடலாம், யார் ஓட்டு போடக்கூடாது, என்ன மாதிரி எலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்ட்டு இருக்கு ஆக்சுவலா, அதை பத்தி சொல்லுது. அதுக்கு அடுத்து மேனர் ஆஃப் எலெக்ஷன், எலெக்ஷன் நடத்துறது காமனா எல்லாருக்கும் நடத்துறாங்க, மேனர் ஆஃப் எலெக்ஷன் அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர் இருக்கு ஆக்சுவலா, அது என்னன்னு உள்ள சொல்றேன், மேனர் ஆஃப் எலெக்ஷன். நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ், அவருக்கு வந்து ஆஃபீஸ்க்கு உள்ள வராரு, எலெக்ட் ஆகி உள்ள வராரு, 5 வருஷம் ஃபிக்ஸடா இருக்கா, அதுக்கு முன்னால போயிட்டு வரா இருக்கிறாரா, என்ன ஏது, அந்த கண்டிஷன்ஸ் பத்தி சொல்றாங்க. டேர்ம் பீரியட்னு அர்த்தம் ஆக்சுவலா. இப்போ ஒரு எம்எல்ஏவா எலெக்ட் ஆகிறாங்கன்னா 5 வருஷம் பீரியட், ஆனால் 5 வருஷம் வரைக்கும் நிற்கிறாங்களான்னா உள்ள டிஸ்குவாலிஃபை ஆனால் வெளியே போயிடுவாங்க, அப்படியெல்லாம் மீன் பண்ணி சொல்றாங்க. நெக்ஸ்ட் 57 என்ன சொல்றாங்கன்னா எலிஜிபிலிட்டி ஃபார் ரீஎலெக்ஷன், ஜனாதிபதி தேர்தலில் ஒரு டைம் நின்று 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த ஜனாதிபதி வந்து 2வது டைம் போட்டியிடலாமா அப்படின்னா இந்தியாவில் போட்டியிடலாம் சொல்றாங்க. இன்னும் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அவங்க நிற்கலாம், ஆனால் யூஸ்வலாக ஒரு டைம் தான் நிற்கிறாங்க, மரபு வழியாக பார்த்தா மற்றவங்க எல்லாம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் தான் நிற்கிறாங்க, சரியா. அவர் ரீஎலெக்ஷனுக்கு எலிஜிபிளா, இன்னொரு டைம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடலாமான்னா போட்டியிடலாம், சரியா. அமெரிக்கா ஜனாதிபதி வந்து 2 டேர்ம்ஸ் இருப்பாங்க, 2 டேர்ம்ஸ், அதுக்கு மேலே நிற்க மாட்டாங்க, சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல மரபு வழின்னு சொல்லுவாங்க, கன்வென்ஷனலாக ஃபாலோ பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு குவாலிஃபிகேஷன், ஜனாதிபதியாக நிற்கிறவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும், ஒரு லிஸ்ட் இருக்கு ஆக்சுவலா. நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸ், அவர் வந்து இப்போ எலெக்ட் ஆகி உள்ள வந்துடுறார் ஜனாதிபதி, அவருக்கு என்ன கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருக்கு தனியாக ஒரு வீடு கொடுத்துருக்குறாங்க, என்ன வீடு, ஊர்லேயே பெரிய வீடு, ராஷ்டிரபதி பவன், கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா, சினிமாலாம் பார்த்துருக்கீங்களா, ஒரு பெரிய பில்டிங் காட்டுவாங்க, ராஷ்டிரபதி பவன் சிவப்பு கலர்ல ஒரு பெரிய பில்டிங், பாராளுமன்றம் பக்கத்தில் இருக்கு இல்லையா, இந்த ராஜ்காட்னு சொல்லுவாங்க இல்லையா, ராஜபாதைன்னு சொல்லுவாங்க, இந்தியா கேட் இருக்கு, அதுக்கு முன்னாடி 4 கிலோமீட்டருக்கு முன்னால ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு பேர், அது வந்து அஃபிஷியல் ரெசிடென்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, சரிங்களா. அதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அதுல ஓத் ஆஃப் அஃபர்மேஷன், அவருக்கு பதவி பிரமாணம் யார் செய்வாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா செய்வார், பிரசிடென்ட்டுக்கு பதவி பிரமாணம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா செஞ்சு கொடுப்பா, அதை பத்தி உள்ள சொல்றாங்க. நெக்ஸ்ட் 61வது இன்னொரு இஷ்யூ கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னா இம்பீச்மெண்ட்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, தமிழ்ல பதவி நீக்கம் எழுதிக்கோங்க, பதவி நீக்கம் செய்தல், இம்பீச்மெண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு ஆக்சுவலா. இப்ப ஜனாதிபதி வந்து பாத்தீங்கன்னா அவரை பதவி நீக்கம் செய்யலாமா, நாட்டில் மிக உயர்ந்த தலைவர், நம்பர் 1 போஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, அவர் ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணா, தவறுதலாக நடந்துக்கிட்டா பதவி நீக்கம் செய்யலாமா, செய்யலாம்,
ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பேர் இம்பீச்மெண்ட் அப்படின்னு பேர். ஆர்டிகல் 61 டாக்ஸ் அபவுட் இம்பீச்மெண்ட். 62வது என்ன அப்படின்னாக்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா, அது வேக்கண்ட் ஆயிட்டா. இப்போ ஒரு ஆள் எலெக்ட் ஆகி உள்ள வந்துடுறாரு, பிரசிடென்ட்டா இருக்காரு, 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் ரிசைன் பண்றேன், எனக்கு பர்சனல் ஒர்க் இருக்குன்னு சொல்றாரு. அப்போ ஆஃபீஸ் என்னாவது எம்டி ஆயிடுது, பிரசிடென்ட் போஸ்ட் வேக்கண்ட் ஆயிடுது. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல டெத் ஆயிட்டா என்ன பண்றது, பர்மனன்ட் இல்னஸ் வந்துட்டா ஆஃபீஸ் ரன் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த போஸ்ட் வேக்கண்ட் ஆச்சுன்னா பாருங்க, அந்த போஸ்ட் டு வில் வேகன்சி ஆஃப் பிரசிடென்ஷியல் ஆஃபீஸ். அப்போ வேக்கண்ட் ஆகிறதுக்கு ஒரு 5 கண்டிஷன் சொல்றாங்க. 5 கண்டிஷன்ஸ்ல வேக்கண்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், திரும்ப எலெக்ஷன் வைக்கணும், ஜனாதிபதிக்கு எலெக்ஷன் வைக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி எல்லாம் சொல்லுது. ஸோ ஆர்டிகல் நம்பர் வந்து 51 பாருங்க, அதுல இருந்து 52ல இருந்து 62 வரைக்கும் இது வந்து சொல்லுது. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை பத்தி சொல்ற ஆர்டிகல் 52 டு 62. கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து ஆர்டிகல் சொல்ல டெப்தா கேட்கறது இல்லை. இப்போ ரீசெண்டாக கேட்குறாங்க, ஃபுல்லா ரொம்ப டஃப் பண்ணியிருக்காங்க பேப்பர்ஸ் ஃபுல்லா. ஸோ இதெல்லாம் ஆர்டிகல் அப்படி ஞாபகம் வச்சுக்கிறது. நான் வந்து ஷார்ட் கோட் பிக் பண்ணி எடுத்திருக்கேன். ஷார்ட் கோட் பீம் டெக் வைவா அப்படின்னு நான் படிச்சு வச்சிருக்கேன். என்ன சொல்லிட்டு சொல்றேன் நான். அது பாருங்க, 52 டாக்ஸ் அபவுட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, 53 டாக்ஸ் அபவுட் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இட் டாக்ஸ் அபவுட் எலெக்ஷன். ஓகேங்களா. 54 டாக்ஸ் அபவுட் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். இன்னும் ஒரு இ ஸ்கொயர் போடுறதுக்கு E2 போட்டிருக்கிறேன். இன்னொரு என்ன சொல்லுது, மேனர் ஆஃப் எலெக்ஷன். ஆர்டிகல் படித்தோம் இல்லையா, மேனர் ஆஃப் எலெக்ஷன் அப்படின்னு படித்தோம். நெக்ஸ்ட் எம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, எம் என்ன சொல்லுது, மேனர் ஆஃப் எலெக்ஷன் பொறுத்து. அடுத்து டி, இங்க டீனா வந்து டேர்ம். ஓகேங்களா, டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இ அப்படின்றது என்ன சொல்றோம் நம்ம, எலிஜிபிலிட்டி. அவருக்கு என்ன எலிஜிபிலிட்டி, சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும், 35 வருஷம் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் ரூல்ஸ் இருக்கு ஆக்சுவலா. ஸோ டாக்ஸ் அபவுட் எலிஜிபிலிட்டி. இது என்ன சொல்லுது, சின்றது என்ன சொல்லுது, கண்டிஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃபீஸ். ஜனாதிபதி தேர்தலில் ஜெயிச்சு உள்ள வந்தாருன்னா என்ன கண்டிஷன்ஸ். சி டாக்ஸ் அபவுட் கண்டிஷன்ஸ். அகைன் வந்து பாத்தீங்கன்னா சிஓ அப்படின்னு சொல்றோம். ஓ என்ன சொல்றோம், சி சொல்லிட்டோம். ஓ அப்படிங்கிறது என்ன சொல்லுது, ஓத் ஆஃப் அஃபர்மேஷன், பதவி பிரமாணம் பத்தி சொல்லுது. ஓகேங்களா. ஓ அப்படின்றது வந்து ஐங்கிறது என்ன சொல்லுது, இம்பீச்மெண்ட், அவருடைய பதவி நீக்கம் பத்தி சொல்லுது, இம்பீச்மெண்ட். விஏன்றது வந்து வேகன்சி, விஏன்றது வேகன்சி, போஸ்ட் வேகன்ட் ஆனா என்ன அப்படின்னு சொல்லிடு. அதாவது இப்போ எக்ஸாம்ல படிக்கிற பசங்க எல்லாம் ஒரு 2 மார்க்ல போச்சு, 4 மார்க்ல போச்சுன்னு சொல்லியிருக்கோமா இல்லையா. அதெல்லாம் வரக்கூடாதுக்காக டெப்தா எடுத்திருக்குது. ஓகேங்களா. ட்ரை டு மேட்ச், டோன்ட் கெட் ஃப்ரைட்டன். அண்டர்ஸ்டாண்ட். இதை படிக்கணும், இப்படி படிச்சாவும் புரியும். இருந்தாலும் கோட் வேர்ட் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. பாருங்க, சாம் ஆர்பின்னு எடுத்திருக்கிறோம், எனக்கு மறக்கவே மறக்காது. என்ன கொடுத்தாலும் ஆன்சர் பண்ணிடலாம், ஸ்ட்ராங்காக என்கோட் பண்ணி எடுத்திருக்கிறோம். அதனால ட்ரை பண்ணலாம். சரியா, ரைட். நெக்ஸ்ட் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை பத்தி ஆர்டிகல்ஸ் என்ன, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவரை பத்தி என்ன சொல்றோம். ஆர்டிகல் 63 டாக்ஸ் அபவுட் விபி. ஓகேங்களா, துணை ஜனாதிபதியை பத்தி சொல்றது ஆர்டிகல் 63. கெட் திஸ், ஆர்டிகல் 63 டாக்ஸ் அபவுட் விபி. 64 என்ன சொல்லுது அப்படின்னா, யார் வந்து வைஸ் பிரசிடென்டா எலெக்ட் ஆகி வராங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா ராஜ்யசபாவுக்கு சேர்மன் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் சொல்லுது. எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் அப்படின்னு பேர். நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. துணை ஜனாதிபதிக்கு எலெக்ஷன் வைக்கிறாங்க, எலெக்ஷன் இருக்கு. ஜெயிச்சு யார் வராங்களோ, யார் துணை ஜனாதிபதியா செலக்ட் ஆகி வராங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றாங்க, அப்பர் ஹவுஸ் இருக்குல்ல மேல ராஜ்யசபா, அதுக்கு சேர்பர்சனா வந்துடுறாங்க. யாரா இருந்தாலும் சரி, ஒன் ஹூ கெட்ஸ் எலெக்டட் அஸ் விபி பிகம்ஸ் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு இந்த ஆர்டிகல் சொல்லுது. விபிஐ யார் வராங்களோ அவங்க ராஜ்யசபா சேர்மன், ஆட்டோமேட்டிக்கா ராஜ்யசபா சேர்மன் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் சொல்லுது. அதுக்கு இந்த லீகல் டேர்ம் வந்து எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஆர்டிகல் 65 என்ன சொல்லுது, வைஸ் பிரசிடென்ட் டு ஆக்ட் அஸ் பிரசிடென்ட். துணை ஜனாதிபதி ஜனாதிபதியா செயல்படுறது. இப்போ அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, ஒரு 15 நாள் ட்ரிப் போயிருக்காரு, அபிஷியல் ட்ரிப் போயிருக்காரு, அப்ப இவர் பார்த்துக்குவார். அவருக்கு உடம்பு சரியில்லை, அப்ப இவர் பார்த்துக்குவார். சொல்றது, அப்ப ரிசைன் பண்ணிட்டாரு, புது ஆள் எலெக்ட் ஆகி வரணும் இல்லையா, டைமிங் 1 மாசம் ஆகுது, அப்ப இவர் பார்த்துக்குவார். வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட் வேலையை பார்ப்பாருன்னு சொல்றோம். வைஸ் பிரசிடென்ட் பாருங்க என்ன சொல்றோம், வைஸ் பிரசிடென்ட் டு ஆக்ட் அஸ் பிரசிடென்ட் அப்படின்னா பிரசிடென்ட் அங்க ஆள் இல்லாதப்ப எல்லாம் வந்து இவர் பிரசிடென்டா செயல்படுறாருன்னு அர்த்தம். அதுக்கு அந்த ஆர்டிகிளை பத்தி 65 சொல்லுது. 66 என்ன சொல்லுது, எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். துணை ஜனாதிபதிக்கு எலெக்ஷன் வைக்கிறது எப்படி, அவருக்கு என்ன எலெக்ஷன் ப்ரொசீஜர், அது ஒரு ப்ரொசீஜர் எல்லாத்துக்குமே இருக்கு ஆக்சுவலா. ஓகேங்களா, அந்த ப்ரொசீஜர் பத்தி சொல்லுது. நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ்
அவருக்கு என்ன பதவி காலம் என்ன. நெக்ஸ்ட் கண்டக்ஷன் ஆஃப் எலெக்ஷன் டு ஃபில் வேகன்சி. ஸோ போஸ்ட் இந்த போஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா போஸ்ட் வேகன்ட் ஆனால் என்ன பண்ணுறது, அவரும் இப்போ ரிசைன் பண்ணியிருக்காரு. இப்போ ரிசைன் பண்ணியிருக்காரு அவர், ஜெகதீப் தங்கர் ரிசைன் பண்ணிட்டார். அடுத்து என்னன்றது பார்க்கணும். ஸோ அவரும் அந்த போஸ்ட்டும் வேகன்ட் ஆகும் இல்லையா. டெத் காசு ஆகலாம், இல்னஸ், ஃபாரின் ட்ரிப், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட், இது ரிசைன் பண்ணலாம். ஸோ மெனி பாசிபிலிட்டிஸ். அந்த ஆஃபீஸ் வேகன்ட் ஆனால் அடுத்து யார் பார்ப்பாங்க, அதை பற்றி சொல்லு. அந்த வேகன்சி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஓத் ஆஃப் அஃபர்மேஷன், அவருக்கு பதவி பிரமாணம், வைஸ் பிரசிடென்ட்டுக்கு பதவி பிரமாணம் பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இன் கண்டிஜென்சிஸ். கண்டிஜென்சிஸ்னா எமர்ஜென்சின்னு அர்த்தம். நெருக்கடியான, அந்த வேர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க, நெருக்கடியான காலங்களில் அப்படின்னு அர்த்தம். இக்கட்டான சூழ்நிலையில், நெருக்கடியான காலங்களில் கண்டின்ஜென்சி அப்படின்னு சொல்றது. திடீர்னு ஏதாவது ஒரு மிஸ்ஹேப் ஆகுது, ஒரு 2 நாள் வந்து அவரால் ஆஃபீஸ்க்கு வர முடியல அப்படின்ற சுச்சுவேஷன்ல யாரு பார்த்துக்குவாங்க என்னன்றது சொல்றாங்க அதுல. சரிங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய வேலையை வைஸ் பிரசிடென்ட் பார்க்குறார். பார்க்கும்போது பிரசிடென்ட்டுக்கு என்ன சேலரியோ அந்த சேலரி உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ட்டுலாம் அதில் லாஜிக் வருது. அதை சொல்றாங்க ஆக்சுவலா. கண்டிஜென்சிஸ்னா ஒரு சுச்சுவேஷன், ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன், ஒரு எமர்ஜென்சி, ஒரு மஸ்ட் சுச்சுவேஷன்ல பிரசிடென்ட் ஆஃபீஸில் இவர் என்ன பிரசிடென்ட் ஃபங்க்ஷன் பண்ணால் என்னன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிகல் 63 70 வரைக்கும் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. சரியா. இன்னும் கூட இருக்குது 71, 73, 74 இருக்குது. இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் மட்டும் இங்கே நான் கொடுத்துருக்குது. ஸோ இது வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை பற்றி சொல்கிறாங்க ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய பிரதம மந்திரியை பற்றி சொல்கிறாங்க. பாருங்க, ஆர்டிகல் 74 to 78. இந்த கொஸ்டின் குரூப் 1ல ஒன்ஸ் கேட்டிருக்காங்க, எல்லாமே கொஸ்டின் பேங்க்ல இருக்கு. 74 to 78 ஆக்சுவலா. பாருங்க, ஆர்டிக்கல் என்ன சொல்றாங்க. 73 என்ன சொல்லுது, எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன், மத்திய அரசாங்கத்தினுடைய நிர்வாக அதிகாரம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு அப்படின்றத பத்தி அதில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியா 2வது, ஸ்டேட் கவர்மெண்ட் தனியா 2வது. ஆனா எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தா என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் எம்டி ஆகிடும், ஃபுல் பவர் யார் எடுத்துக்குவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போயிடும், அது குறிப்பாக அதிகாரிகள் கிட்ட போயிடும்னு சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி விஷயங்களை பற்றி எல்லாம் சொல்றாங்க. எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன், இந்தியாவுடைய எல்லை முழுவதும் அவங்களுக்கு நிர்வாக பவர் இருக்கு சொல்லும். நிறைய விஷயம் உள்ள சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் 74ல என்ன சொல்றோம், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க பாருங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், மினிஸ்டர்ஸ் பற்றி சொல்ற ஆர்டிகல் 74. ஓகேங்களா. அமைச்சர்கள் பற்றி சொல்ற ஆர்டிகல் 74. பாருங்க, பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 74ல தான் இருக்கு ஆக்சுவலா. அவரும் ஒரு மினிஸ்டர், அவ்வளவுதான். பிரைம் அப்படின்னு சொல்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மினிஸ்டர்னு அர்த்தம். ஓகேங்களா. அதான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னா அமைச்சரவை குழு. அந்த அமைச்சரவை குழுவுடைய தலைவருக்கு பேர் வந்து பிரைம் மினிஸ்டர். அந்த 2 பத்தியும் சொல்ற ஆர்டிகல் நம்பர் வந்து 74 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃபீஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் பத்தி சொல்ற ஆர்டிகல் 74. 75ல என்ன சொல்றாங்க பாருங்க, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி வேர்ட் சொல்றாங்க. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அமைச்சரவை குழு இருக்கு இல்லைங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 78 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க as of now. 78 மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா. அமைச்சரவை குழுவில் கவர்மெண்ட் ரன் பண்றாங்களா, அது மினிஸ்டர்ஸ் அதுல இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நிர்வாகம் நடத்துறாங்க. ஓகேங்களா. பாருங்க, ஆபரேஷன் சிந்தூர் சக்சஸ் பண்ணிட்டாங்க, ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஃபெயிலியர் பண்ணியிருக்கிறாங்க, நாட்டுக்கு ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்றது, ஒருத்தர் எடுக்கிற டெசிஷனுக்கு டீம் ஃபுல்லா பதில் சொல்லணும். அதுக்கு பேர் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பேர். ஓகேங்களா. 78 பேர் இருக்காங்க, அமைச்சர்களா இருக்காங்க. அதுல வந்து அந்த அமைச்சரவை குழு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்றோம் இல்லையா, அதுல ஒருத்தர் எடுக்கிற முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டவர்கள். இப்ப யாராவது ஒரு தப்பு பண்ணாங்கன்னா கவர்மெண்டே போனாலும் போயிடும், எதிர்கட்சிகள் வந்து பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்லாம் ரூல்ஸ் இருக்கு அதுல. ஸோ அதை பத்தி சொல்றாங்க கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்றது, அமைச்சரவை குழு கூட்டாக பொறுப்புடையவர்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 76 தான் சொன்ன, அந்த லா ஆஃபீஸர்னு சொன்ன இல்லையா, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, மத்திய அரசனுடைய தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும், புரியுதுனா. சரியா. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஏஜிஐன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இவரை பத்தி ஃபுல்லா கொடுத்துருக்குறாங்க. இவருக்கு என்ன ஒர்க் ஆக்சுவலா, மத்திய அரசாங்கத்துடைய வக்கீல் அவர். மத்திய அரசாங்கத்துக்கு சம்மந்தப்பட்ட கேசஸ் எல்லாத்துலயும் அவர் தான் போய் வாதாடுவார். ஓகேங்களா. நிறைய ஏகப்பட்ட கேசஸ் போகும். 77 என்ன சொல்லுது அப்படின்னா, கான்ட்ராக்ட் ஆஃப் பிசினஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசாங்கத்தினுடைய அலுவல்கள் எப்படி நடத்தப்படுதுன்னு சொல்லுது. பாருங்க, கான்ட்ராக்ட் ஆஃப் பிசினஸ், பிசினஸ் டெய்லி ஆக்டிவிட்டிஸ், நிர்வாக செயல்கள் எப்படி போகுது அப்படின்ற பத்தி சொல்லுது. ஆர்டிகல் 78 இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரியுடைய ஓகேங்களா ஒர்க் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன
அப்படின்னு அதில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு டைம் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக எந்த ஆர்டிகிள் வந்து பிரசிடென்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் லிங்க் பண்ணுதுன்னு கேட்டிருந்தாங்க. இந்த ஆர்டிகிள் ஆக்சுவலாக ஆர்டிகிள் 78 லிங்க்ஸ் பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர். ஆக்சுவலாக பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்காரா, அதுக்கு அடுத்து பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார், அதுக்கப்புறம் வந்து மினிஸ்ட்ரிஸ் இருக்கு, அமைச்சரவைகள் இருக்கு. ஆக்சுவலாக இந்த அமைச்சரவையில் கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் பிரசிடென்ட்டுக்கும் லிங்க் யாருன்னா பிரைம் மினிஸ்டர். இடையில யார் இருக்காங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஹி லிங்க்ஸ். ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவர் டேட்டா கேட்குறாரு, யார் மூலமா எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னா எங்க சென்ட்ரல் யார் இருக்காங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மூலமா அதெல்லாம் லிங்க் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. பிரைம் மினிஸ்டருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் லிங்க் ஆகுது. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுவாரு, 2 வாரமா என்ன பண்ணீங்க எனக்கு அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டு கேட்கலாம், நாட்டில் நிர்வாகம் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி அந்த மாதிரி உறவுகள் பற்றியெல்லாம் சொல்லுது. இது எல்லாமே ஒவ்வொரு ஆர்டிக்கிலும் உள்ள என்ன சொல்றாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னே படிக்கும்போது இப்படிலாம் படிக்கல, அப்படி டேரெக்டாக படிச்சிருக்கிறோம், அவுட்புட்லாம் ஒன்றும் வரல. எடுத்தாதான் படிச்சாதான் அவுட்புட் வரும், அதனால எடுத்திருக்கு. பொறுத்தார் பூமி ஆழ்வார். சரி, ஒவ்வொன்றா பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய ஜனாதிபதியை பத்தி சொல்றோம். இந்திய ஜனாதிபதி இருக்காரு, அவரை நம்ம என்னன்னு சொல்றோம் பாருங்க, ஹெட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். ஹெட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா நாட்டின் தலைவர்னு அர்த்தம். இந்திய நாட்டின் தலைவர் பாருங்க. ஹெட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஹெட் ஆஃப் கவர்மெண்ட்னு கேட்டா பிரைம் மினிஸ்டர் சொல்லணும். கவர்மெண்ட் எலெக்டாக வர கவர்மெண்ட்னு அர்த்தம். நாடு, ஸ்டேட்னா நாடு, அரசாங்கம்லாம் மீனிங் ஆகும். ஸோ நாட்டின் தலைவர் யாருன்னு கேட்டால் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் சொல்லணும். சரிங்களா? ஸோ அதுக்கு பேர் ஹெட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஹெட் ஆஃப் ஸ்டேட் இஸ் எலெக்டட். ஜனாதிபதி தேர்தல் வச்சு எலெக்ட் ஆகி வராருன்னு சொன்னோம். ஹெட் ஆஃப் ஸ்டேட் இஸ் எலெக்டட் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் ரிப்பப்ளிக். ரிப்பப்ளிக் டேன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்தியா வந்து குடியரசு நாடுன்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரிப்பப்ளிக் அப்படின்னா, நாட்டின் தலைவர் தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வரணும். அப்படி வந்தால் அதுக்கு பேர் குடியரசு நாடுன்னு பேர். ஸோ இந்தியா இஸ் அ ரிப்பப்ளிக் கண்ட்ரி. ஆனால் இங்கிலாந்து இருக்கு இல்லைங்களா, இங்கிலாந்து நம்மள அடிமைப்படுத்தினாங்களே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் கிடையாது, அவங்க மொனார்க்கின்னு சொல்லுவாங்க, மன்னர் ஆட்சி. மன்னர் பரம்பரையாக ஆளுங்க அங்கேருந்து வருவாங்க. ஆக்சுவலாக அவங்க தான் ஓனர்ஸ், அவங்க தான் லீட் பர்சன். எலெக்டட் கவர்மெண்ட், பிரைம் மினிஸ்டர், அவங்க ஒரு ஆளுங்களை வச்சு கவர்மெண்ட் நடத்துறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக சரி, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பற்றி என்னெல்லாம் சொல்றாங்க, இஸ் நோன் அஸ் த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய முதல் குடிமகன் அப்படின்னு பேர். இதே மாதிரி கவர்னருக்கு, பிரசிடென்ட்டுக்கு நீங்கள் என்னென்னலாம் படிக்கிறீங்களோ ஸ்டேட்ல கவர்னருக்கு வரும். இந்த டாபிக் அடுத்து வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு டாபிக் இருக்கு, நமக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் அதில் தான் வரும். ஓகேங்களா? மாநில அரசாங்கம் சொல்லுவாங்க. ஸோ கவர்னர் இங்கே படிக்கிற எல்லாமே 90% வந்து கவர்னருக்கு அப்படியே அப்ளிகபிள். சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் சிட்டிசன் சொல்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் யாருன்னா கவர்னர், அப்படி அர்த்தப்படும். மூணாவது சிம்பிள் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. நாட்டினுடைய ஒற்றுமைக்கு அவர் ஒரு சிம்பிளா இருக்காரு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நாட்டுடைய ஒற்றுமைக்கு அவர் சிம்பிளா இருக்காரு. இப்ப காவி நிறம் அப்படின்னு ஒரு நம்ம சிம்பிளா என்ன சொல்றோம், தியாகத்தின் சின்னம். வெள்ளை நிறத்தை என்ன சொல்றோம் நம்ம, அமைதியின் சின்னம், சிம்பிள் ஆஃப் பீஸ்ன்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி இந்தியாவுடைய யூனிட்டி, மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு ஒரு அடையாளமா இருக்கிற தலைவர் யாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இன்னொரு வேர்ட் இன்டெகிரிட்டின்னு சொல்றாங்க. இன்டெகிரிட்டிங்கிறது என்னது, வெறுப்புகளை மறந்து எல்லாரும் ஒரு தாய் மக்களா ஒரு சமத்துவத்தோட வாழ்றோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கும் யார் தலைவர்னா அவர் தான். ஏதாவது பிரச்சனைகள் குறைகள்னா அவர்கிட்ட போய் முறையிடலாம் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா நெக்ஸ்ட் சாலிடாரிட்டி அப்படின்னாலும் மக்கள் வந்து அமைதியா வாழ்றதுன்னு அர்த்தம், ஒருமுகத்தோட அமைதியா வாழ்றது. இது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் காரணம். இப்போ எதிர்கட்சிகளுக்கு வந்து ஆளுங்கட்சி மேல வந்து இஷ்யூஸ் இருக்கு, சொல்லி கேட்கறது இல்லை, அவங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றாங்க. அவுட் ஆஃப் ரேஞ்ச் போகுதுன்னா என்ன பண்ணாங்க, குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் மனு கொடுப்பாங்க. அவங்க இப்படி பண்ணிட்டேங்கிறாங்க நீங்க பாருங்க அப்படின்னு போயிட்டு மனு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்றாங்க. இவருக்கு என்ன பேர் அப்படின்னா நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், பேரளவு தலைவர் அப்படின்னு பேர். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பேரளவு தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரளவு தலைவர்னா என்ன அர்த்தம், சும்மா பேருக்கு லீடர், அதாவது ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட்னே அதுக்கு பேர். ஆக்சுவலா இவங்க எல்லா ஆக்டிவிட்டிஸையும் இவங்க தான் முடிவெடுப்பாங்க, நடத்துவாங்க, ரன் பண்ணுவாங்க, எல்லாம் ஃபினிஷ் பண்ணுவாங்க. கடைசியில் அவருடைய வேலை என்னது, சைன் மட்டும் பண்ணணும், ரப்பர் ஸ்டாம்ப் போடணும், சைன் பண்ணணும், அது மட்டும் தான் அவருடைய வேலை அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ரியல் எக்ஸிக்யூட்டிவ் யாரு, உண்மையில பவர் யார் வச்சுக்கிறாங்க அப்படின்னாக்க, இந்தியாவில் வந்து பிரைம் மினிஸ்டர், அவங்களுடைய குரூப்புக்கு பேர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா? இந்தியாவில் உண்மையிலே அதிகாரம் செலுத்துபவர் யார் அப்படின்னு கேட்டா, உண்மையான தலைவர், அதிகாரம் படைத்த தலைவர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வர்ற பிரதம மந்திரி பிளஸ் அவங்களுடைய சகாக்கள் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இவங்க தான் ரியல் பவர் வந்து எக்ஸசைஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு பேர் தான் வந்து பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு பேர்.
இது எப்படின்னு புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. ஆக்சுவலா இந்தியாவில் பாராளுமன்ற அரசாங்கம்னா என்ன சொல்றாங்கன்னா, இவங்க யார் வந்து பிரைம் மினிஸ்டராவோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸா வராங்க இல்லையா, அவங்க வந்து பார்லிமெண்ட்ல மெம்பர்ஸா இருக்கணும். பார்லிமெண்ட்ல மெம்பர்ஸா இருக்கிறவங்க மட்டும்தான் கவர்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு பேர். இன்னொரு மீனிங் சொன்னேன், இன்னொரு மீனிங் சொல்றேன். அமெரிக்காவில் அப்படி இல்லை. ஆக்சுவலா பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து மெம்பரா இருக்கணும்னு அவசியமே இல்லை. அங்கேயும் கீழவே மேலவே வச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவில் லோயர் ஹவுஸ் அப்பர் ஹவுஸ் வச்சிருக்கிறாங்க. அவர் மெம்பரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் தனி, இவங்க தனி. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அங்கே அந்த என்ன சொல்றது, எம்பியா இருந்து தான் வரணுன்றது கிடையாது. ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை. எம்பியா இருந்தவங்க தான் வந்து பிரைம் மினிஸ்டராக வரணும், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸாக வர முடியும். இந்த மந்திரிகள் ஃபுல்லாக எல்லாருமே வந்து மெம்பர்ஸ். லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் மெம்பர்ஸாக இருக்கணும். இதுக்கும் பேரும் பாராளுமன்ற அரசாங்கம்னு பேர் ஆக்சுவலாக. சரிங்களா? ஸோ அமெரிக்காவில் வந்து பாருங்க, எக்ஸாம்பிள் சும்மா சொல்லிக்கிறேன். ரியல் பவர் யார் இருக்குன்னா பிரசிடென்ட் இருக்கு. அதுக்கு பேர் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். தமிழில் என்ன சொல்ல, ஜனாதிபதி முறை அரசாங்கம் சொல்லுவாங்க. இந்தியாவில் பாராளுமன்ற முறை அரசாங்கம், அமெரிக்காவில் ஜனாதிபதி முறை அரசாங்கம் அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலாக வந்து. நெக்ஸ்ட் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், மேனர் ஆஃப் எலெக்ஷன். ஜனாதிபதி தேர்தல் பற்றி சொல்றாங்க. என்னென்ன சொல்றாங்க? பிரசிடென்ஷியல் எலெக்ஷன், ஜனாதிபதி போஸ்ட்டுக்கு தேர்தல் வரும்போது அப்சர்வ் பண்ணா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அது இன்டைரக்ட் எலெக்ஷன், மறைமுக தேர்தல் அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நடக்கிற எலெக்ஷனுக்கு பேரு இன்டைரக்ட் எலெக்ஷன், மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். மறைமுக தேர்தல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாருங்க, நேரடி தேர்தல், மறைமுக தேர்தல், ரெண்டு கான்செப்ட் இருக்கு. டைரக்ட் எலெக்ஷன், டைரக்ட் எலெக்ஷன். இப்ப நீங்க யாருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறீங்க? மாநிலத்துல ஒரு ஸ்டேட்ல வந்து எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறீங்க இல்லையா, அதுக்கு ஓட்டு போடுறோம் நம்ம. லாஸ்ட் டைம் வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்காரு இல்லையா, அதுக்கு எம்எல்ஏ செலக்ட் பண்ண நம்ம ஏரியாவில் எம்எல்ஏக்கு நம்ம ஓட்டு போட்டோம். பொதுமக்கள் நேரடியாக போயிட்டு ஓட்டு போட்டால் அதுக்கு பேர் டைரக்ட் எலெக்ஷன். சிட்டிசன்ஸ் டைரக்ட்லி ஓட்டிங், அதுக்கு பேர் டைரக்ட் எலெக்ஷன். இப்போ எம்எல்ஏ இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள நம்ம டைரக்டாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். அதே மாதிரி லோக்சபா எம்பி, லோயர் ஹவுஸ் இருக்குல்ல லோக்சபா, அவங்க எம்பி எலெக்ஷனுக்கு டைரக்டாக மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஆனால் ராஜ்யசபா எம்பிக்கு நம்ம ஓட்டு போட மாட்டோம். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லாமே இதில். இதுக்கு அடுத்து பார்லிமெண்ட் டாபிக். அண்டர்ஸ்டாண்ட், ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் படித்தது ஃபுல்லாக நாலேஜ், பக்கா நாலேஜ். ஓகேங்களா? ராஜ்யசபான்றது அப்பர் ஹவுஸ், அதுக்கு நம்ம டைரெக்டாக ஓட்டு போட மாட்டோம். லோயர் ஹவுஸ் மட்டும்தான் ஓட்டு போடுவோம். அங்கே இங்கேயும் லோயர் ஹவுஸ் மட்டும்தான் ஓட்டு போடுவோம். அதுக்கு பேர் டைரக்ட் எலெக்ஷன். ஓகேவா? இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ராஜ்யசபாலையும் எலெக்ஷன் நடக்கும், ராஜ்யசபா எம்பிஸ்க்கு எலெக்ஷன் நடக்குது. நம்ம டைரெக்டாக ஓட்டு போடுறது கிடையாது. நம்ம தேர்ந்தெடுத்த எம்எல்ஏஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எம்எல்ஏஸ் இல்லை, எம்பிஸ் ஓட்டு போடுவாங்க. லோக்சபா எம்பிஸ், ராஜ்யசபா எம்பிஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க மட்டும்தான் அதில் ஓட்டு போடுவாங்க. நாம் தேர்ந்தெடுத்த எம்பிஸ் இன்டர்ன் அவங்க ஓட்டு போடுறதுக்கு நம்ம டைரக்டாக லிங்க் ஆகல, அதுக்கு இன்டைரக்ட் எலெக்ஷன் பேர். நம்ம டைரக்டாக லிங்க் ஆனால் அதுக்கு டைரக்ட் எலெக்ஷன் பேர். ஸோ இது வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு. யாரெல்லாம் ஓட்டு போடலான்னு அர்த்தம். ஜனாதிபதி தேர்தல் யாரெல்லாம் ஓட்டு போடலான்றது எலக்டோரல் காலேஜ்னு சொல்றாங்க. மூணாவது வேல்யூ ஆஃப் ஓட்ஸ். இப்போ நம்மளுக்கு ஒரு ஓட்டு போட்டால் ஒன்றுன்னு கவுண்ட் பண்ணிக்கிறோம். அங்கே அப்படி கவுண்ட் பண்ணுறது வேற சிஸ்டம் ஒன்று வச்சிருக்காங்க, ஒரு டிஃப்ரெண்ட் சிஸ்டம். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னன்னு சொல்லி. அதுக்கடுத்து எலக்டோரல் கோட்டா அப்படின்லாம் வச்சிருக்காங்க அவங்களுக்கு. அப்புறம் அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் பை சீக்ரெட் பேலட். 3 டேர்ம் சொல்லியிருக்காங்க அதில். சீக்ரெட் பேலட்னா என்ன சொல்றது? ரகசிய வாக்கெடுப்பு. என்ன ரகசிய வாக்கெடுப்பு? நீங்க ஓட்டு போடுறது யாருன்னு தெரியக்கூடாது. ஒரு அட்டைப்பட்டி வச்சிருப்பாங்கல்ல, ஓட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா உள்ள போய் யாருக்கும் தெரியாம ஓட்டு போடணும். அதுக்கு பேர் ரகசிய வாக்குமுறை. பாருங்க, சீக்ரெட் பேலட்னு பேர். இன்னொன்று என்ன சொல்றாங்க, சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படின்னா ஒரு ஓட்டை பதியறீங்க அப்படின்னு அர்த்தம். சிங்கிள் ஓட்டுன்றது சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டுன்னு பேர் ஆக்சுவலா. ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா விகிதாச்சாரம் அப்படின்னு ஒரு வேர்டு, இந்த வேர்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எலெக்ஷன்ல இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க. ஓகேவா? சரி, எலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. எலக்டோரல் காலேஜ் யாரெல்லாம் ஓட்டு போடுறதுன்னு அர்த்தம். ஆக்சுவலா எலக்டோரல் காலேஜ் ஒன்றும் இல்லை, யாரெல்லாம் ஜனாதிபதியத்தில் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நான் ஒன்று சொல்றது தெரிஞ்சுக்கணும், பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல லோயர் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து லோக்சபா. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல லோயர் ஹவுஸ் பாருங்க, லோயர் ஹவுஸ் பேர் வந்து லோக்சபா. அப்பர் ஹவுஸ் அதுக்கு பேர் வந்து ராஜ்யசபா. இது கிளியரா? 2 ஹவுஸ் இருக்கு, லோயர் ஹவுஸ் இருக்கு, அப்பர் ஹவுஸ் இருக்கு. அதே மாதிரி ஸ்டேட்ல வந்து லோயர் ஹவுஸ் இருக்கு பாருங்க, லோயர் ஹவுஸ் அதுக்கு பேர் எஸ்எல்ஏன்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க.
திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருப்பேன். எவ்வளோக்கு எவ்வளோ அப்சர்வ் பண்ணீங்களோ ரிசீவ் பண்ணீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நாலேஜ் சீட் ஆகிடும். லோயர் ஹவுஸ்க்கு பேர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எஸ்எல்ஏன்னு சொல்லுவோம். மாநில சட்டமன்றம் கீழவை. பாருங்க, அப்பர் ஹவுஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன பேர்னா எஸ்எல்சின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு பேர். மாநில சட்ட மேலவைன்னு தமிழ்ல எழுதிக்கோங்க. தமிழ்ல எழுதிக்கோங்க, அப்பதான் புரியாது, சடனா புரியாது. மாநில சட்ட மேலவை, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ பாருங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சொல்ற மாநில சட்டமன்றம் கீழவை. இதுல மெம்பர்ஸ் ஆக்குறவங்களுக்கு பேர் தான் எம்எல்ஏ அப்படின்னு பேர். எம்எல்ஏ இதுல மெம்பரா இருக்கிறவங்களுக்கு பேர் தான் எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு பேர் ஆக்சுவலா. சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு பேர் ஆக்சுவலா. எம்எல்ஏ தானே சொல்றாங்களே. பாருங்க, எல்ஏன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அவருடைய மெம்பர்னு அர்த்தம். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு பேர். அதே மாதிரி இவரை என்ன சொல்றோம் அப்படின்னா எம்எல்சின்னு சொல்லுவாங்க, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். எங்கெல்லாம் எந்த மாநிலத்துல எல்லாம் வந்து சட்ட மேலவை வச்சிருக்கிறாங்களோ அந்த மெம்பருக்கு பேர் எம்எல்சின்னு சொல்லுவாங்க, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இந்த பத்திரிகையில விளம்பரம்லாம் கொடுக்குறாங்களா, அதெல்லாம் சும்மா போடுவாங்க, அவங்க 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 என்னன்றதை போடுவாங்க, எம்எல்சி அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. இங்க நம்ம என்ன சொல்றோம், இங்க வந்து எம்பின்னு சொல்றோம், லோக்சபா எம்பின்னு சொல்லுவோம், இங்க ராஜ்யசபா எம்பின்னே சொல்லுவோம், ராஜ்யசபா எம்பி அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? அது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருப்பேன், எக்ஸ்பிளைன் பண்ண ஃபுல்லாவே. ஸோ யாரெல்லாம் வந்து ஜனாதிபதி தேர்தலில் ஓட்டு போடலாம், நம்ம போட முடியாதுன்னு சொல்லிட்டோம், ஏன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்லிட்டோம். யாரெல்லாம் ஓட்டு போடலாம் அப்படின்னா, இந்த லோக்சபான்னு சொன்னோம் இல்லைங்களா, லோயர் ஹவுஸ் சொன்னோம் இல்லையா, அந்த லோயர் ஹவுஸ்ல எவ்வளவு சீட் இருக்கு அப்படின்னு சொன்னா மொத்தம் வந்து 545 சீட் இருக்கு ஆக்சுவலா லோக்சபால. லோக்சபா நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்லிமெண்ட்னு ஒரு டாபிக் இருக்கு, நெக்ஸ்ட் டாபிக், அதுல ஃபுல்லா டீட்டெயிலா சொல்றேன், இங்கேயும் சொல்றேன். லோக்சபால மொத்தம் எவ்வளவு சீட் இருக்குன்னு கேட்டா 545 சீட்டு மொத்தமா இருக்கு லோயர் ஹவுஸ்ல. அது 550 552 கணக்கு இருக்கு. 545 ஆக்டிவ் சீட்ஸ் இருக்கு ஆக்சுவலா. 545 லோக்சபா எம்பிஸ் இருக்காங்க அங்க இப்ப ஸ்ட்ரென்த். அதுல 2 பேரை வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து நாமினேட் பண்ணுவார். இந்திய ஜனாதிபதி இருக்கார் இல்லைங்களா, அவரு 2 பேரு எலெக்ஷன் மூலமா வர, எலெக்டட் சீட் கிடையாது அது. அவங்கள என்ன பண்ணுவார், லெட்டரல் பேட்ல இவங்க எம்பின்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி நாமினேட்டட் சீட் 2 இருக்கு ஆக்சுவலா லோக்சபால. 2 நாமினேட்டட் சீட், எலெக்டட் சீட்டுன்னு சொல்லுவாங்க. எலெக்டட் சீட் அப்படின்னாக்க தேர்தலில் நின்று ஜெயிச்சு உள்ள வர்றது, எலெக்ட் ஆகி மெஜாரிட்டி வின் பண்ணி எதிர்கட்சி எதிரில் நிற்கிற ஆளை தோற்கடிச்சு ஜெயிச்சு டிக்ளேர் பண்ணி உள்ள வருது, அதுக்கு எலெக்டட் சீட்டுன்னு பேர். நாமினேட்டட் சீட் அப்படின்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்றாங்க. அப்படின்னா என்னன்னா, அவங்களுக்கு எலெக்ஷன் கிடையாது, ஜஸ்ட் ஆமா சைன் பண்ணி ஆர்டர் பாஸ் பண்ணா அவங்க எம்பி ஆயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ லோக்சபாவுக்கு வந்து 2 பேரை வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நாமினேட் பண்றாரு. ஓகேவா? பிளஸ் அப்ப 545 2 பேர் நாமினேட் பண்றாருன்னு சொல்லிட்டோம் இல்லையா, அப்ப மிச்சம் எவ்வளவு சீட் இருக்குன்னா 543 சீட்டு எலெக்டட் சீட். இது புரிஞ்சுக்கோங்க கரெக்டா. லோக்சபால எலெக்டட் சீட்டு 543, நாமினேட்டட் சீட்டு 2 ஆக்சுவலா. அதே மாதிரி ராஜ்யசபால டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்டு 245, 245 245. இதுல பாத்தீங்கன்னு சொன்னாக்க எவ்வளவு எலெக்டட் சீட்னா 12. டேட்டா மாத்திக்கோங்க பாருங்க, +2 போட்டிருக்கு ஆக்சுவலா. 12 மாத்திக்கோங்க. ராஜ்யசபாவுக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நாமினேட் பண்ற சீட் வந்து 12 சீட்டு. ஓகேங்களா? 12 சீட் நாமினேட் பண்றாரு. ஸோ 245ல 12 போச்சுன்னா எவ்வளவு மிச்சம், 233. ஸோ ராஜ்யசபால எலெக்டட் சீட் எவ்வளோ, 233. ஓகேங்களா? ஸோ இங்க என்ன சொல்றோம், யாரெல்லாம் ஓட்டு போடலாம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றோம்னா, ஒன்லி எலெக்டட் எம்பிஸ், எலெக்டட் எம்பிஸ் மட்டும்தான், நாமினேட்டட் எம்பிஸ் போட முடியாது பிரசிடென்ட் எலெக்ஷன்ல. நான் சொன்னது புரிஞ்சுதா? இப்ப எலெக்டட் எம்பிஸ் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா அவங்க ஓட்டு போடுவாங்க. 2 லோயர் ஹவுஸ் அப்பர் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய எலெக்டட் எம்பிஸ் ஆஃப் பார்லிமெண்ட் மொத்தமாக சொல்லலாம், லோயர் ஹவுஸ் 2 சேர்த்து எப்படியும் ஒண்ணுதான். பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய லோயர் ஹவுஸ் அப்பர் ஹவுஸ் 2த்துலயுமே இருக்கக்கூடிய எலெக்டட் எம்பிஸ், எலெக்டட் ராஜ்யசபா எம்பிஸ், எலெக்டட் லோக்சபா எம்பிஸ், which means 543 + 233 இவங்க தான் ஓட்டு போட முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக 2 எக்ஸாம் ஒன்று கேட்டிருந்தாங்க, திரும்ப திரும்ப சொல்றேன், ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஃபீட் பண்றேன், ஃபீடிங் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே. பொறுத்தார் பூமி ஆழ்வார், அண்டர்ஸ்டாண்ட்? டென்ஷன் ஆனால் ஒன்றுமே அவுட்புட் வராது. இந்த எக்ஸாம் குரூப் 1 குரூப் 2 இதுலயே கேட்டிருக்காங்க, அவங்க கொஸ்டின் கேட்டுத்தரேன். இது ஓகே, புரிஞ்சுதா பாருங்க.
ஸோ பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் யாரெல்லாம் ஓட்டு போடலான்னு பார்த்தோம்னா எலெக்டட் எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். எலெக்டட் எம்பிஸ் யார் இருக்காங்க? லோக்சபா ராஜ்யசபாவில் இருக்காங்க. எலெக்டட் எம்எல்ஏஸ் எங்கே இருக்கிறாங்க? எல்லா ஸ்டேட்லையும் 28 ஸ்டேட்டு ப்ளஸ் யூனியன் டெரிட்டரிலையும் எம்எல்ஏஸ் இருக்கிற ஸ்டேட் 3 ஆக்சுவலாக. என்னென்ன சொன்னோம்? பாண்டிச்சேரி, டெல்லி, ஜம்மு காஷ்மீர். இங்கே என்ன சொல்கிறேன்? யாரெல்லாம் எலெக்ஷனில் ஓட்டு போட முடியாது? இந்த நாமினேட்டடுங்கிற வேர்டு வந்தாவே நீங்கள் போட முடியாது, தெரியும் உங்களுக்கு. ப்ளஸ் இந்த சட்டமன்ற மேலவையில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அவங்களும் போட முடியாது, இந்த எலெக்ஷனில் போட முடியாது. ஒரு எம்எல்ஏவுடைய ஓட்டுக்கு என்ன வேல்யூ சொல்கிறாங்க அப்படின்னா டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் எ ஸ்டேட், மாநிலத்துடைய மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் எம்எல்ஏஸ். அங்கே கூட எலெக்டட் எம்எல்ஏஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இன்ட்டு 1/100. இதுக்கு என்ன வேல்யூ வருதோ அது அந்த எம்எல்ஏவுடைய ஓட்டு வேல்யூ அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மெஜாரிட்டி பார்ப்பாங்க. 50%க்கு மேலே இருந்தால் ஜெயிச்சுட்டு தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எம்பிக்கு என்ன சொல்கிறாங்க? டோட்டல் வேல்யூ ஆஃப் ஓட்ஸ் ஆஃப் ஆல் எம்எல்ஏஸ். எல்லா எம்எல்ஏஸ் இருக்காங்களே 28 ஸ்டேட்டு 3 யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ், அவங்க மொத்த ஓட்டுடைய வேல்யூ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் எம்பிஸ். இது வந்து ஒரு எம்பிக்குரிய வேல்யூ அப்படின்னு அர்த்தம். இப்படி கால்குலேஷன் பண்ணி சொல்கிறாங்க. யாரும் 50%க்கு மேலே வாங்குறாங்களோ அவங்களை ஜெயிச்சு தான் டிக்ளேர் பண்ணிடுவாங்க எலெக்ஷனில். இப்போ பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் ரெண்டுக்கும் எலெக்ஷன் வைக்கிறாங்க இல்லையா? அதுக்கு தனியாக சட்டம் போட்டிருக்கிறாங்க கவர்மெண்ட்டில் 1952. அந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் ஜெயிச்சு வராரு இல்லையா, அவர் ஜெயிச்சது செல்லாதுன்னு சொல்லி ஆப்போசிட்டில் நிற்கிறாள் சேலஞ்ச் பண்ணலாம் இல்லையா? நான் ஒத்துக்க மாட்டேன், ஃப்ராட் பண்ணிட்டீங்க அப்படின்லாம் சொல்லலாம் இல்லையா? அப்படி ஏதாவது டிஸ்பியூட் வந்தா, டிஸ்பியூட்னா சொன்ன புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ஜெக்ஷன்ஸ் ரைஸ் பண்ணால் டிஸ்பியூட் வந்தா, ப்ராப்ளம் வந்ததுன்னு சொன்னால் யார் சால்வ் பண்ணுவாங்க? சுப்ரீம் கோர்ட். பிரசிடென்ட் எலெக்ஷன்லையும் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்லையும் ஏதாவது டிஸ்பியூட்ஸ், சண்டை சச்சரவு, ஒத்துக்க மாட்டேன் ஏதாவது சொன்னாங்கன்னா கடைசியில் யார் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க? சுப்ரீம் கோர்ட் வந்து சால்வ் பண்ணும். எல்லாமே கொஸ்டின் பேங்க்ல கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் ஆர்டிகல் மூவ் பண்ணலாமா? பாருங்க, ஆர்டிகல் 57 அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக. ஆர்டிகல் 57 இது என்ன சொல்லுது? எலிஜிபிலிட்டி ஃபார் ரீ எலெக்ஷன். அதாவது ஜனாதிபதி தேர்தல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு டைம் தான் நிற்கணுமா, 2வது டைம் 3வது டைம் அவர் போட்டி போடலாமா அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? எவ்வளோ டைம் வேணா போட்டி போடலாம்னு சொல்லுது. எவ்வளோ டைம் வேணாலும் அவங்க நிற்கலாம், ஒவ்வொரு எலெக்ஷனையும் கூட நிற்கலாம். ஆனால் என்னென்ன, மற்றவங்க வரட்டும்னு விட்டு கொடுத்துருவாங்க. ஒருத்தர் தான் அந்த ரொம்ப உயரிய போஸ்ட், அது லைஃப் டைமில் ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக கொடுக்கக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது, நிற்கக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது. they can get elected any number of times. ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த மேடம் கேட்பாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் ரைட்டாக அங்கே நம்ம பார்த்து டிக் பண்ணணும். நெக்ஸ்ட் 58ல் என்ன சொல்கிறாங்க பாருங்க, குவாலிஃபிகேஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்திய ஜனாதிபதி தேர்தலில் நிற்கிறவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் சிட்டிசன், எந்த வேர்டு வந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? இந்திய குடிமகனாக இருக்கணும். ஏஜ் என்ன இருக்கணும்? 35. ஏஜ் என்ன இருக்கணும்? 35. பாருங்க, இதை புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க. 25 லோயர் ஹவுஸ், 30 அப்பர் ஹவுஸ், 35 பிரசிடென்ட் கவர்னர். இதான் ஏஜ் ஆக்சுவலாக, நோட் பண்ணிக்கோங்க. எலெக்ஷனில் வந்து நிற்கிறதுக்கு ஏஜ் வந்து இப்போ லோயர் ஹவுஸ்னா ரெண்டுமே சொல்கிறேன், லோக்சபா எம்பி அங்கே, இங்கே எம்எல்ஏ, ரெண்டுக்குமே ஏஜ் வந்து 25. அப்பர் ஹவுஸ் இருக்கு இல்லைங்களா, மாநில சட்டமன்ற மேலவை 30 வயசு, ராஜ்யசபா எம்பிக்கும் 30 வயசு இருக்கணும், பிரசிடென்ட் கவர்னருக்கு 35 இருக்கணும். தி ஏஜ் கிரைட்டீரியா. ஸோ ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா சொல்கிறோம், 2வது ஏஜ் 35 இருக்கணும்னு சொல்கிறோம். 3வது என்ன சொல்கிறோம் அப்படின்னா லோக்சபா எம்பிக்கு என்ன தகுதி இருக்கணுமோ அந்த தகுதி இருக்கணும்னு சொல்கிறாங்க. லோக்சபா எம்பி ஆகிறதுக்கு என்ன தகுதி இருக்கணும், தனி செட் ஆஃப் கிரைட்டீரியா இருக்கு ஆக்சுவலாக, அந்த தகுதி இருக்கணும்னு சொல்கிறாங்க. 4வது என்ன சொல்கிறாங்க, நாட் டு ஹோல்ட் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். அரசாங்கத்தில் வந்து ஆதாயம் தரும் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இருந்தால் ரிசைன் பண்ணணும். கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்கன்னா ரிசைன் பண்ணிடுவாங்க. மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், உள்ளாட்சி அரசாங்கம், இந்தியாவில் 3 அடுக்கு அரசாங்கம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதில் ஆதாயம் தரும் பதவியில் இருக்கக்கூடாதுன்ற 4 கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் சிட்டிசன், ஏஜ் 35, லோக்சபா எம்பிக்குரிய குவாலிஃபிகேஷன் இருக்கணும், நாட் டு ஹோல்ட் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், ஆதாயம் தரும் பதவியில் அரசாங்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? அது கிளியர்? ரைட். ஜனாதிபதி தேர்தலில் வந்து நிற்கிறாங்க இல்லையா, அந்த கேண்டிடேட்டை வந்து ப்ரொபோசர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ரொப்போஸ் பண்ணுறது, செகண்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஜனாதிபதி தேர்தலில் நிற்கிற அந்த கேண்டிடேட்டை 50 எம்பிஸ் வந்து முன்மொழியணும், சைன் பண்ணணும். 50 பேர் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். 50 எம்பிஸ் வந்து அது பேர் ப்ரொப்போசர்ஸ்ன்னு பேர். எலெக்ஷன் டைமில் ப்ரொப்போசர்னு சொல்லுவாங்க. நான் இவரை வந்து கேண்டிடேட்டாக ப்ரொப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 50 பேர் சைன் பண்ணணும். அதுக்கு ப்ரொப்போசர்ஸ்ன்னு பேர். முன்மொழிபவர்னு தமிழில் சொல்லுவாங்க.
இன்னொன்று செகண்டர்ஸ்னு ஒரு வேர்டு இருக்கு ஆக்சுவலாக பாருங்க, செகண்டர்ஸ். அதை வழிமொழிகிறேன், அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு இன்னொரு 50 பேர். ப்ரொபோசர் 50 பேர், அடுத்து செகண்டர்ஸ் 50 பேர். அந்த மாதிரி இவங்க 50 பேர் சைன் பண்ணணும், இன்னும் ரெண்டாவதா இன்னொரு 50 பேர் சைன் பண்ணணும், அப்படி வச்சுக்கோங்க. இவங்க ப்ரொபோஸ் பண்றாங்க, அதை வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அக்னாலஜ் பண்றாங்கன்னு அர்த்தம். அது பேர் வழிமொழிதல் சொல்லுவாங்க தமிழ். இங்கிலீஷ்ல செகண்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ 50 பேர் வந்து சைன் பண்ணணும், ப்ரொபோசல் 50 பேர், செகண்டர்ஸ் 50 பேர் சைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 60 என்ன சொன்னோம் நம்ம ஏற்கனவே, ஓத் அண்ட் அஃபர்மேஷன் சொல்லிக்கிறோம் பாருங்க, பதவி பிரமாணம். ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பதவி பிரமாணம் செய்யணும். ஜெயிச்சு வந்துட்டாரு, டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அவருக்கு வந்து பதவியேற்பு விழா நடக்குது. யார் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க பாருங்க, இவங்க இல்லைன்னா யார், இவங்க இல்லைன்னா யார் அப்படின்லாம் கேட்பாங்க. கரெக்டாக கொஞ்சம் படிக்கணும். ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, உச்ச நீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்னு என்ன அர்த்தம்? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி, சிஜேன்னு சொல்லுவாங்க. அவர் இல்லைன்னா அடுத்து யாரு? சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கணும். அவர் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா அடுத்து யார் பண்ணணும்? சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லைங்க, அதுல சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ். சீனியர் மோஸ்ட்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சர்வீஸ் ஆன ஆள், அவங்க வந்து பண்ணணும். அவங்களும் இல்லைன்னா யார் அப்படின்னா ஆக்டிங் பிரசிடென்ட்னு ஒரு கேட்டகரி இருக்கு. ஆக்சுவலா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா போஸ்ட் வேக்கண்டா இருக்கும்போது அந்த அலுவல்களை மேற்கொள்றதுக்காக ஒரு போஸ்டிங் இருக்கு, ஆக்டிங் பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஆஃபீஸ் எம்டியா வைக்க முடியாது. பிரசிடென்ட் ஏதாவது இல்லை அப்படின்னா ஆக்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆக்டிங் டிரைவர்னு சொல்லுவாங்க இல்ல, ரெகுலர் டிரைவர்னா வேற ஆள் அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஆக்டிங் பிரசிடென்ட்னு ஒரு கேட்டகரி இருக்கு, அவங்க வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க. அது அவங்கள இல்லாத பட்சத்துல இருந்தா அவங்க வருவாங்க, இல்லாத பட்சத்துலன்னு சொல்றோம். வைஸ் பிரசிடென்ட் இவர் வந்து ஆள் இல்லைன்னா அவர் வேலையை பார்க்கலாம். இங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம்? பதவி பிரமாணம். இங்க வேற அங்க வேற சொல்றது, இதுதான் சொல்றேன் நானு. அங்க சொன்னது அவருடைய வேலையை பார்க்கறது, அவர் ரெகுலர் ஃபங்க்ஷன்ஸை பார்க்கறதுக்கு வைஸ் பிரசிடென்ட் பார்க்கலாம். இங்க சொல்றது பதவி பிரமாணம், ஓத் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இது அவர் பண்ண மாட்டாரு, அது அவர் வேலை கிடையாது. பதவி பிரமாணம் பண்றது யூஸ்வலா யார் பண்ணணும்? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இல்ல சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். அப்படி இல்லைன்னா ஆக்டிங் பிரசிடென்ட் ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 59 என்ன சொல்லுங்க பாருங்க. 59ல கண்டிஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரசிடென்ட் ஆஃபீஸ், ராஷ்டிரபதி பவன் பில்லியன்லாம் சொல்றோம் இல்லையா, அங்க என்ன கண்டிஷன் இருக்கு பாருங்க, ஒவ்வொன்றா படிக்கிறேன் பாருங்க. நாட் டு பி அன் எம்பி, எம்எல்ஏ, எம்எல்சி. லோக்சபா எம்பியா இருக்கக்கூடாது, ராஜ்யசபா எம்பியா இருக்கக்கூடாது, மாநில சட்டமன்றத்தில் எம்எல்ஏ, மேலவைக்கு எம்எல்சி, எதுவுமே போஸ்டிங்ல இருக்கக்கூடாது. அப்படி போஸ்டிங்ல இருக்கிறவங்க ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்தாங்கன்னா ரிசைன் பண்ணிடுவாங்க. ரிசைன் பண்ணிட்டு தான் போகணும். ஆதாயத்துறை பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா, கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். இருந்தா ரிசைன் பண்ணிடுவாங்க. இவர் வாங்கி இருந்தா ரிசைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ரெண்டாவது, நாட் டு ஹோல்ட் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், ஆதாயம் தரும் பதவியில இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். மூணாவது என்ன சொல்றாங்க? அஃபிஷியல் ரெசிடென்ஸ். எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு கவர்மெண்ட்ல கோட்ரஸ் கொடுப்பாங்க தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி அவருக்கு ஒரு கோட்ரஸ் கொடுக்குறாங்க, பெரிய கோட்ரஸ். ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு பேர், பயங்கர பெருசா இருக்கும் பில்டிங். டெல்லியிலேயே பயங்கர சூப்பரா இருக்கும், எல்லா சினிமாலையும் ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த பில்டிங் வந்து. ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு பேர், சரிங்களா? அந்த ராஷ்டிரபதி பவன் அவர் கொடுத்துருக்காங்க. ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷன். அப்துல் கலாம் அங்கே போனார் ஆக்சுவலா பிரசிடென்டா இருக்கும்போது. அங்கே வந்து சமையல் செய்யறதுக்கு மட்டுமே 300 பேர் இருப்பாங்களாம். இப்படின்னா போதும் வந்து நிற்பாங்க, பயங்கர பயங்கர வேல்யூ பர்சன். அவ்வளோ வேலை இருக்காங்க வந்து. அவர் ஒன்றும் சொல்லலையா, 2 இட்லி கடிச்சு எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. தி கிரேட் ஜென்டில்மேன், சரியா? எமோலிமெண்ட்ஸ் அண்ட் அலவன்சஸ். எமோலிமெண்ட்ஸ் அலவன்சஸ்னாக்க சம்பளம், எமோலிமெண்ட்ஸ்னா சம்பளம், அலவன்சஸ்னா படிகள் அப்படின்னு பேர். இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பாராளுமன்றம் தான் முடிவு பண்ணும் அவருக்கு எவ்வளோ சேலரி என்ன அப்படின்றதுலாம், ஓகேங்களா? அதே மாதிரி அவருடைய சேலரியை அவருடைய பீரியட்ல 5 வருஷத்துக்கு எலெக்ட் ஆகி உள்ள வராரு இல்லையா, எலெக்ட் ஆகி உள்ள வந்து ஆஃபீஸ்க்குள்ள வந்த பின்னாடி, பதவி ஏற்றுக்கிட்ட பின்னாடி அவர் சேலரி எந்த காரணத்தை கொண்டு குறைக்க முடியாது. சேலரி கேனாட் பி டிமினிஷ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, ஓகேங்களா? அதை குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய சேலரி இப்போ எவ்வளோ வச்சிருக்காங்கன்னா 5 லட்சம் ரூபா சேலரி, 5 lakhs அவருக்கு. மந்த்லி சேலரி 5 lakhs கொடுத்துருக்காங்க. பென்ஷன் என்ன இருக்குது பாருங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக போகணும்னு சொல்கிறேன் இல்லைங்களா, பென்ஷன் இருக்கு தெரியுமா? பென்ஷன் எவ்வளோ தெரியுமா கொடுப்பாங்க? கடைசியாக நீங்கள் வாங்கின சம்பளத்தில் 50%, 50%. எங்கள் மதர் 22,000 பென்ஷன் வருது. எங்கள் அப்பா வந்து ஏஹெச்எம்மாக இருந்தார், எனக்கே காசு தர சமயத்தில்.
அப்பா கொஞ்சம் லீஸ்ட் போஸ்ட்ல இருந்தாரு, பிறகு கலெக்டர் அந்த மாதிரிலாம் பெரிய போஸ்டிங் போனால் வேல்யூவே வேறு ஆக்சுவலாக. இதெல்லாம் அர்த்தப்பட்டு தான் உங்களுக்கு டெய்லி நான் படிங்கன்னு சொல்கிறேன். கிளாஸை விட அதிகமாக உங்களை என்ன சொல்கிறேன், ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். சரியா? ஸோ கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு பென்ஷன், இப்போ பென்ஷன் எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க, பென்ஷன் கெரியரில் அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, லாஸ்ட் ட்ரான் சேலரியில் 50% பென்ஷன் வரும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து. ஓகேவா? ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கு. கீப் an eye on that. மைண்டில் அதை ஓடிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் 61ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவரை பதவி நீக்கம் செய்யலாமா, ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்யலாமா அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க. நான் சொன்ன கவுண்டர் செக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி, இவங்க அதிகாரத்தை மாரி நான் அவங்க உள்ள வரலாம் அப்படின்லாம். ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் பிளஸ் வந்து லெஜிஸ்லேச்சர் கவுண்டர் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்னென்ன சொல்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அவருடைய பதவி காலம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. ஜனாதிபதியா எலெக்ட் ஆகி வராங்க இல்லையா, அவங்களுக்கு நார்மல் டேர்ம் எவ்வளோ, 5 வருஷத்துக்கு உள்ள வராது. நார்மல் டேர்ம் வந்து 5 இயர்ஸ், 5 வருஷம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி போறாங்க. ஓகேங்களா? மற்ற கேஸ் என்ன ஆகலாம், ரிசைன் பண்ணலாம். அவர் இஷ்டம், அது அவர் பர்சனல் டெசிஷன். எனக்கு வேணாம், இப்போ வீட்டில் வேலை இருக்கு, ஹெல்த் இஷ்யூ, அதாவது ரெசிக்னேஷன் யார் வேணா பண்ணலாம். அப்படி தானே? எந்த ஜாப்ல இருந்தாலும் ரெசிக்னேஷன் அவங்க இஷ்டம் பண்ணலாம். ரிசைன் பண்ணால் லெட்டர் யாருக்கு கொடுக்கணும், வைஸ் பிரசிடென்ட் கொடுக்கணும். வைஸ் பிரசிடென்ட் ரிசைன் பண்ணால் பிரசிடென்ட் கொடுக்கணும். இப்படி ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. கேன் ஆல்சோ பி இம்பீச்டு. அப்போ அந்த ஆஃபீஸில் அவருக்கு வந்து பதவி நீக்கம் செய்யலாமா அப்படின்னா பதவி நீக்கம் செய்ய ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி 5 வருஷத்துக்கும் மேலே அவர் பதவியில் இருக்கலாமா அப்படின்னா, 5 வருஷம் டேர்ம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஓகேவா, இப்போ புது ஆளுக்கு எலெக்ஷன் வைக்கணும், பீரியட் முடிஞ்சிருச்சு, எலெக்ஷன் வைக்கணும். ஒரு 6 8 10 1 மாதம் ஆகலாம் இல்லையா. அப்போ அந்த 1 மாதம் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அப்போ அவர் பதவியில் நீடிக்கலாமான்னா புது ஆள் உள்ள வர்ற வரைக்கும் அவர் பதவியில் நீடிப்பார்னு சொல்றாங்க. அன்டில் நியூ சக்சஸர் அசியூம்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. 5 வருஷத்துக்கும் மேல புது ஆள் உள்ள வர்ற வரைக்கும், புதுசா எலெக்ஷன் வச்சு எலெக்ட் ஆகி அவர் உள்ள வந்து அசியூம் பண்றாருல ஆஃபீஸ், அந்த டேட் வரைக்கும் அவர் இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த கண்டிஷன் சொல்றாங்க. ஸோ இம்பீச்மெண்ட் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு, பார்த்துக்கோங்க. இம்பீச்மெண்ட்னா என்ன சொல்றது, பதவி நீக்கம் செய்யறது. அவரை பதவி நீக்கம் செய்யலாமா, நீக்கலாம். பாருங்க என்ன ரீசனுக்குன்னு கொடுத்துருக்காங்க, ஒன்லி ஃபார் வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியல் சாசன சட்டத்திற்கு குந்தகம் விளைவித்தால். ஓகேங்களா? கான்ஸ்டியூஷனுக்கு ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணா மட்டும் அப்படின்னு அர்த்தம். ஒரே ஒரு ரீசன் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்ல இருக்கு வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. அரசியல் சாசன சட்டத்துக்கு முரண்பாடா ஏதாவது செயல்பட்டார்னா மட்டும் அவரை பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கான்ஸ்டியூஷன்ல இந்த வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்ன அர்த்தம் அப்படின்னு எதுவும் மென்ஷன் பண்ணல. அவங்க என்ன வேணா மெயின் பண்ணலாம் இல்லையா, அந்த மாதிரி கான்ஸ்டியூஷன்ல அந்த வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்ன டிஃபைன் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த ப்ரொசீஜர் என்னன்னு சொல்ற பாருங்க, இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர். ஆர்டிகல் 61 டாக்ஸ் அபவுட் இம்பீச்மெண்ட். ஓகேங்களா? நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆர்டிகல் 3ல ஒரு ப்ரொசீஜர் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, கிரியேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட். என்ன சொன்ன சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன் பாருங்க, இன்னும் கொஞ்சம் படிக்கணும், சப்ஜெக்ட் புதுசு, கொஞ்சம் இட் டேக்ஸ் டைம். சரிங்களா? ப்ரொசீஜர் என்ன சொல்லிக்கிறோம், புது ஸ்டேட்டை உருவாக்குறதுக்கு, அதாவது புது ஸ்டேட்டை உருவாக்கக்கூடிய அந்த பில் மசோதான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து பாராளுமன்றத்தில் எந்த அவையில வேணா கொண்டு வரலாம். கேன் பி இன்ட்ரடியூஸ் இன் எய்தர் ஆஃப் த பார்லிமெண்ட். ஒரு மாநிலத்தில், சரியா, ஒரு மாநிலத்தை புதுசாக உருவாக்குறேன் இல்லை நீக்கிறேன், வாட் எவர் அந்த ரிலேட்டட் ஐட்டம்ஸ் வந்து எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், பார்லிமெண்ட்ல கீழவை மேலவை எதுல வேணா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஓகேவா? இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். பண்ண பின்னால கீழவை இப்போ லோயர் ஹவுஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, இங்க பாஸ் பண்றாங்க, மெஜாரிட்டியில பாஸ் பண்ணி அப்பர் ஹவுஸ்க்கு போகுது, ராஜ்யசபாவுக்கு போகுது, அவங்களும் ஓகேன்னு பாஸ் பண்ணா பிரசிடென்ட்டுக்கு போய் சைன் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப இங்கேயும் பாஸ் ஆகி அங்கேயும் பாஸ் ஆகி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட போகுது. ப்ரொசீஜர் சொல்லிக்க ஞாபகம் இருக்கா? ஆமா, அந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்கார் இல்லையா, அவர் அடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த ஸ்டேட்ல தானே நம்ம மாத்துறோம், அப்ப அந்த ஸ்டேட் சம்பந்தமா அவங்க கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மசோதாவை அந்த ஸ்டேட் சட்டமன்றத்துக்கு அனுப்புவாங்க. இந்த மாதிரி என்கிட்ட வந்திருக்குது, பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாமா வேணாவா, என்ன உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்னா ஒரு கேட்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க ஸ்டேட்ல மாநில சட்டமன்றத்துல எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, அவங்க உள்ள ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க, அங்கே ஓட்டு எடுப்பு அகைன்ஸ்ட் ஃபார்லாம் பண்ணிக்கிட்டு ஃபைனல் ஒரு டெசிஷன் சொல்லுவாங்க. சரியா? வேணான்னு சொல்லுவாங்க, வேணும் ஏதாவது சொல்லுவாங்களா இல்லையா, சொல்லுவாங்களா இல்லையா, சொல்லுவாங்க. ஆனா அவங்க சொல்றது இட் இஸ் நாட் பைண்டிங் ஆன் பிரசிடென்ட். அவங்க சொல்றதை கட்டாயமா கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நினைச்சா, பார்லிமெண்ட் நினைச்சா ஒரு ஸ்டேட்டை உருவாக்கலாம், ஒரு ஸ்டேட்டை எடுத்துடலாம். அந்த ப்ரொசீஜர் ஆர்டிகல் 3ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க ஒரு ப்ரொசீஜர், இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர்.
என்னென்னு சொல்ற பாரு, சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ஸோ பதவி நீக்கம் செய்யலாமா? செய்யலாம். என்ன காரணம்? ஒன்று ஃபார் வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியல் சாசன சட்டத்திற்கு முரண்பாடோ குந்தகம் விளைவித்தாலும் மட்டும்தான் சொல்றாங்க. ஆனா அது என்னன்னு கரெக்டா சொல்லலை. சரி, இந்த பில்லை எந்த ஹவுஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்? எய்தர் ஹவுஸ், கீழவை மேலவை, எதுல வேணா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இதில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சிலது இருக்கு. இந்த பில் என்ன சொல்ற, இம்பீச்மெண்ட் வந்து கேன் பி இன்ட்ரடியூஸ் இன் எய்தர் ஹவுஸ் அப்படின்னா கீழவையிலையும் கொண்டு வரலாம், இல்லை மேலவையிலையும் கொண்டு வரலாம் சொல்றாங்க. ஸோ இப்போ ஒரு ஹவுஸ் எடுத்துக்கலாம், நான் சும்மா ஒரு ஹவுஸ்ன்னு போடுறேன், ஏதோ ஒன்று எடுத்துக்கிறாங்க. சார்ஜஸ் இனிஷியேட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? குற்றம் சாட்டி அந்த மசோதாவை தாக்கல் பண்றாங்க. இது ஒரு ஹவுஸ்ல. அது வந்து என்ன பண்ணணும், அந்த ஹவுஸ்ல இருக்கிறவங்க 1/4 ஆஃப் த மெம்பர் சைன் பண்ணியிருக்கணும். அந்த ஹவுஸ்ல இப்போ லோயர் ஹவுஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா டோட்டல் மெம்பர்ஷிப் இருக்குல்ல, அதுல 1/4 மக்கள் வந்து மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணணும் அந்த தீர்மானத்துல. அதான் 1/4 டு பி சைன் அப்படின்னு போட்டிருக்கிறேன். மூணாவது, யாருக்கு அகேன்ஸ்டா வந்து இப்போ தீர்மானம் கொண்டு வந்திருக்கீங்க? ஜனாதிபதிக்கு அகேன்ஸ்டா, பிரசிடென்ட்டுக்கு அகேன்ஸ்டா. அவருக்கு 14 days நோட்டீஸ் தரணும். அவர் தரப்பு விளக்கம் கேட்க அவருக்கு 14 days நோட்டீஸ் கொடுக்கணுமா இல்லையா? ஆமா, அவர் மேலே குற்றம் சாட்டியிருக்கோம் இல்லையா, அவருக்கு ஒரு டிஃபென்ஸ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும், 14 days நோட்டீஸ் தரணும். அப்புறம் பார்த்தீங்க சொன்னா இங்க 2/3 மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணுவாங்க. மெஜாரிட்டியில் நிறைய டைப்ஸ் இருக்கு, 5 டைப் மெஜாரிட்டி இருக்கு ஆக்சுவலா. சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு ஒரு 5 கேட்டகரி. அதுல 2/3 மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. 2/3 மெஜாரிட்டினா என்ன அர்த்தம்? ஒரு 100 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 2/3 என்ன அர்த்தம்? 66%. அப்போ 66 மெம்பர்ஸ் ஓகே பண்ணணும்னு அர்த்தம். சிம்பிள் மெஜாரிட்டினா 50% ஓகே பண்ணா போதும். அப்போ டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? சிம்பிள் மெஜாரிட்டினா வேற, ஸ்பெஷல் மெஜாரிட்டினா வேற. ஸோ 2/3 மெஜாரிட்டியில் பாஸ் பாருங்க. 4 ப்ராசஸ். இந்த அவையில் வேணா கொண்டு வரலாம், ஓகேங்களா? 1/4 சைன் பண்ணியிருக்கணும், 14 days நோட்டீஸ் கொடுத்துருக்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா 2/3 மெஜாரிட்டி சைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, நான் நோட்ஸ் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, இப்போ நல்லா கவனிங்க, நான் நோட்ஸ் எடுப்பேன் பாருங்க. இப்படி எடுத்திருக்கேன் நான் வந்து எய்தர் ஹவுஸ் 1/4 சைன் பாருங்க, 14 days நோட்டீஸ், 2/3 மெஜாரிட்டி. ஏன்னா என் நோட்ஸ் இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 லைன் 5 லைன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைன்ல எழுதியிருப்பேன், எனக்கு புரியும் பாருங்க. எய்தர் ஹவுஸ் தான் எங்க வேணா இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு அர்த்தம். 1/4 சைன் பண்ணணும்னா அந்த ஹவுஸ்ல இருக்கிற 1/4 சைன் பண்ணணும். மூணாவது 14 days நோட்டீஸ் யாருக்கு தரணும்? பிரசிடென்ட்டுக்கு தரணும், சான்ஸ் தரணும். 2/3 பாஸ் பண்ணணும். என்னுடைய நோட்ஸ் இப்படி தான் எடுத்து வச்சிருக்கேன், லாஸ்ட்ல ரிவிஷன் பண்ணுவேன், ஓகேங்களா? ஏன்னா பயங்கர நுணுக்கமாக இருக்கு, எல்லாம் மைண்டில் வச்சுக்கிறது கஷ்டம். இந்த நோட்ஸ் அதாவது ரொம்ப லென்த்தியாக இருந்து படிக்கிறதுக்கும் அப்படி படிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. என்ன ட்விஸ்ட் பண்ணாலும் நம்ம கரெக்டாக அந்த வேர்டை வச்சு எடுத்துடலாம், சரியா? ஸோ இப்போ ஒரு ஹவுஸில் பாஸ் ஆகிடுச்சு, அந்த ஹவுஸ்லேருந்து இன்னொரு ஹவுஸுக்கு போகுது, நெக்ஸ்ட் ஹவுஸ்க்கு போகும்போது என்ன இருக்குதுங்க பாருங்க. அந்த ஹவுஸ் வந்து சார்ஜஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க. அவங்க அந்த ஹவுஸில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பிரசிடென்ட் வந்து அப்பியர் ஆகலாமாங்க, ஓகேங்களா? ஒரு அவையில் வந்து பாஸ் பண்ணாங்கன்னா குற்றம் இருக்குன்னு தானே நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்னொரு அவையில் அவருக்கு டிஃபெண்ட் பண்ண அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். குற்றம் சாட்டப்படவர் வந்து நான் இல்லை பண்ணலன்னு டிஃபெண்ட் பண்ணலான்றாங்க. சார்ஜஸ் சஸ்டெயின்ட் ஆச்சுன்னா அப்படின்னு என்ன அர்த்தம்? குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அப்படின்னு அர்த்தம். இஃப் சார்ஜஸ் சஸ்டெயின்ட் தான் நிரூபிக்கப்பட்டால் என்ன ஆகும்? ஆக்சுவலா 2/3 மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணணும் ரெண்டுமே. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை பதவி நீக்கம் செஞ்சிருவாங்க. குற்றம் நிரூபிக்கப்படலைன்னா ரிலீவ் பண்ணிடுவாங்க. அதான் ப்ராசஸ். குற்றம் இல்லைன்னு சொன்னால் ரிலீவ் பண்ணிட போறாங்க. குற்றம் இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க? பதவி நீக்கம் செஞ்சிருவாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது ப்ரொசீஜர் சொன்னோம் இல்லையா, போலீஸ் போய் அரெஸ்ட் பண்றாங்க ஒரு பர்சனை, ப்ரூஃப் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். 24 ஹவர்ஸ்க்குள்ள மேஜிஸ்ட்ரேட் பண்ணாலும் நிற்க வைக்கணும். மேஜிஸ்ட்ரேட் வந்து எக்ஸாமின் பண்ணுவார் அவங்க ப்ரூஃபை. உண்மையிலே தப்பு பண்ணிக்கிறான் அவனுக்கு தோணுச்சுன்னா ஜெயிலில் போட சொல்லி எழுதுவார், இல்லைன்னா விட்டுருங்கன்னு சொல்லிடுவார். அதே மாதிரி தான் இங்கே குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர் வந்து என்ன பதவி நீக்கம் ஆகிடும், இல்லைன்னா ரிலீவ் பண்ணிடுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இதை ஒரு அட்டம் ட்ரை பண்ணதா சொல்றாங்க பார்லிமெண்ட்ல. இதை ஒரு டைம் இந்த மாதிரி ஸ்டெப் ட்ரை பண்ணதா சொல்றாங்க. யூஸ்வலாக அந்த போஸ்ட்ல இருக்கிற யாரும் மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப உயர்ந்த போஸ்ட். இப்போ ஹெச்எம்லாம் இருக்காங்களா, அவங்களாம் மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்களா? இல்லை இல்லையா? ஸ்கூல்ல எல்லா குழந்தைங்களுக்கும் ரோல் மாடல் காட் யாருன்னா ஹெச்எம் இல்லையா? அந்த மாதிரி சொல்றேன். ஒரு உயர்ந்த பதவிகள் இருக்கக்கூடியவங்க 99% வந்து தப்பு பண்ண மாட்டாங்க. இந்த டிவியேஷன்ஸ்க்கு சான்ஸ் இல்லை. அடுத்து வேகன்சி 62வது என்ன சொல்ற பாருங்க. வேகன்சி, அந்த பிரசிடென்ட் போஸ்ட் எப்படி வேகன்ட் ஆகும் பாருங்க. ஆன் எக்ஸ்பைரி ஆஃப் த டேர்ம் அப்படின்னா 5 வருஷம் முடிஞ்சா, 5 வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணி முடிச்சுட்டா எக்ஸ்பைரினா முடிஞ்சது, அப்போ என்ன போஸ்ட் வேகன்ட் ஆகும். இன்னொன்று ரெசிக்னேஷன் இருக்குன்னு சொன்னேன், ரிசைன் பண்ணிடலாம். இம்பீச்மெண்ட்ல அவர் பதவி போக வாய்ப்பு இருக்கு. ப்ராசஸ் பார்த்தோம் இல்லையா, அது ஒன்று. டெத் ஆகிட்டா அடுத்த ப்ராசஸ், இறந்து போயிட்டா போஸ்ட் வேகன்ட் ஆக போகுது.
வேற என்ன நடக்குது? டிஸ்குவாலிஃபிகேஷன் இன்னொரு வேர்டு இருக்கு ஆக்சுவலா. டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எலெக்ஷன் டிஸ்பியூட் சொன்னேன் இல்லையா, எலெக்ஷன் அவர் பதவி சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி அவர் தப்பு பண்ணியிருக்கிறாரு, எலெக்ஷன் வாய்டு, எலெக்ஷன் சரியில்லைன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணலாம். அதுக்கு பேர் டிஸ்குவாலிஃபிகேஷன். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய எலெக்ஷன் நின்னார் இல்லையா, அதை ஆப்போசிட் பார்ட்டி கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணி கோர்ட்ல ஆமா அவர் தப்பா தான் வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டா அவரு தகுதி நீக்கம் ஆயிடும், பிரசிடென்ட்டுக்கு லாய்க்கு இல்லைன்னு. அப்ப எம்டி ஆகும். அது டிஸ்குவாலிஃபிகேஷன் ஒரு வேர்ட்ல இருக்கு. சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர்ஸ் எலெக்ஷன் இஸ் வாய்ட். வாய்ட் அப்படின்னா செல்லாதுன்னு அர்த்தம். கரெக்டாக எழுதிக்கோங்க, வாய்ட்னா செல்லாது. சுப்ரீம் கோர்ட்ல அவருடைய எலெக்ஷன் செல்லாதுன்னு சொன்னாங்கன்னா அப்ப என்ன ஆகும்? அவர் போஸ்டிங் எலிஜிபிலிட்டி வராது இல்லையா, தகுதி நீங்கிடும். அந்த கேஸ்ல அவருக்கு என்ன பண்ண பாருங்க, 6 மாசத்துக்குள்ள அகைன் எலெக்ஷன் வைக்கணும். 6 மாசத்துக்குள்ள பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா போஸ்ட்டுக்கு எலெக்ஷன் வச்சு ஃபில் பண்ணி ஆள் போட்டுடணும். எம்டியா வைக்கிறது கஷ்டம் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வேகன்சி அப்படின்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்றாங்க பாருங்க. வேகன்சி, வேகன்சிங்கிறது என்னது? காலி ஆகிறது. பாருங்க என்னென்ன வகையில காலி ஆகும்னு சொல்லி பார்த்தோம் பாருங்க. டெத், ரெசிக்னேஷன், ரிமூவல். டெத்துனா இறந்து போயிடுறது, ரெசிக்னேஷன் என்ன பண்ண நம்ம ரிசைன் பண்ணிடுறது. மூணாவது ரிமூவல் அப்படின்னா என்ன? ஆக்சுவலா பதவி நீக்கம் ஆகிறது. இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் சொன்னோம் இல்லையா, இப்படி நடந்ததுன்னா 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் வைக்கணும். இந்த 3 கேஸ் நடந்ததுன்னா, டெத், ரெசிக்னேஷன், ரிமூவல் அப்படி நடந்ததுன்னா 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் வச்சு அந்த போஸ்ட் ஃபில் பண்ணிடணும். இன்னொரு கேஸ் இருக்கு, என்னது? ஆப்சன்ஸ் ஆர் இல்னஸ் அப்படின்னு சொல்றோம். ஆப்சன்ஸ்னா வெளிநாட்டுக்கு ஒரு அபிஷியலா ட்ரிப் போறாரு, ஒரு 4-5 நாள் ட்ரிப் போறாரு இல்லையா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வெளியே போறாரு அப்படின்னா அந்த கேஸ் இருக்கு இல்லைங்களா. அதுக்கு ஆப்சன்ஸ்னா ஆள் இல்லாம இருக்கு, லீவ் போடுறது, மெடிக்கல் லீவ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, 2 மாசம் லீவ் போடலாம் இல்லையா, அந்த மாதிரி கண்டிஷன்ல ஆப்சன்ஸ்னா ஆள் தற்காலிகமா இல்லாம இருக்கு, லீவ் போடுறது, வெளியூருக்கு ஏதாவது போறது, அந்த மாதிரிலாம் லீவ் போடுறதெல்லாம் சொல்லுவாங்க. இன்னொன்று இல்னஸ், உடம்பு சரியில்லாம போறது. இப்போ அதுக்கு லீவ் இருக்கு இல்லையா, சிக் லீவுன்னே கவர்மெண்ட்ல இருக்கு, பிரைவேட்ல கவர்மெண்ட்ல சிக் லீவுன்னே அதுக்கு பேர். வருஷத்துக்கு 15 நாள் சிக் லீவ் இருக்கு ஆக்சுவலா, அது லீவ் போட்டுக்கலாம். அப்போ ஆப்சென்ட் ஆகும், எம்டி ஆகும். அந்த கண்டிஷன்ல யார் பிரசிடென்ட் வேலையை பார்ப்பாங்க? இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சொன்னது புரிஞ்சுதா பாருங்க, கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த கேஸ்ல யார் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட். இமீடியட்டா யார் இருக்காங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்ட் ஆக்ட் பண்ணுவார். அவரும் இல்லை அப்படின்னு சொன்னா யார் வருவாங்க? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா போஸ்ட் இந்த 2 ரீசன்ல ஆப்சன்ஸ் ஆர் இல்னஸ்ல வேக்கண்ட் ஆச்சுனாக்க யார் பார்ப்பாங்க? ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் இருக்காருல்ல, அதுக்கு இமீடியட் சபார்டினேட் வைஸ் பிரசிடென்ட், அவர் பார்ப்பார். பிளஸ் அது அவரும் இல்லைன்னா அடுத்து யார் பார்ப்பாங்க? சிஜேஐ, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். இந்தியானா சுப்ரீம் கோர்ட். அவரும் இல்லைன்னா யார் பார்ப்பாங்க? சுப்ரீம் கோர்ட் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ். அப்படிங்கிற அந்த கேட்டகரி போவோம் ஆக்சுவலா. ஓகேவா? இன்னொரு இம்பார்ட்டன்ட் லைனப் இருக்கு. என்ன லைனப்? இந்திய ஜனாதிபதியுடைய அதிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி, அதிகாரங்கள் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1-2 பவர் இல்லை, 1000 பவர்ஸ் வச்சிருக்காரு. என்ன பாருங்க, எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் நிர்வாக அதிகாரங்கள், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் சட்டமன்ற அதிகாரங்கள். அதாவது பார்லிமெண்ட்டுக்கு அவருக்கு என்ன பவர் இருக்கு? பாராளுமன்றத்தை கூட்டுறதே அவர் தான், கலைக்க சொல்றது அவர் தான், தள்ளி வைக்க சொல்றது எல்லாமே இவர் தான். இவருன்னா பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க, இவர் சொல்லுவாரு. அங்க லோக்சபா சேர்மன், ராஜ்யசபா சேர்மன் இருக்காங்க, லோக்சபா ஸ்பீக்கர், அவங்க தள்ளி வைப்பாங்க. அப்படி அர்த்தம் அது சரியா? ஃபினான்ஷியல் பவர்ஸ், ஃபினான்ஷியல் பவர்ஸ்னு தனியா இருக்கு. என்ன? ஜுடிஷியல் பவர்ஸ், நீதித்துறை சம்பந்தமா அவருக்கு என்ன அதிகாரங்கள் இருக்கு? டிப்ளமேட்டிக் பவர்ஸ், வெளிநாட்டு தூதுவர்கள்லாம் வராங்க போறாங்க, ராஜாங்க உறவுகள், அதுக்கு என்ன பவர்ஸ் இருக்கு? மிலிட்டரி பவர்ஸ், இந்திய ராணுவத்துக்கு என்ன பவர் இருக்கு? பாருங்க, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முப்படைகளின் தளபதி யாருன்னு கேட்பாங்க. முப்படைகளின் தளபதி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய முப்படைகளுடைய தலைவர் யாருன்னு கேட்டால் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஆனால் அவர் தன்னிச்சையாக செயல்பட மாட்டாரு, பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்றதை கேட்பாரு. நெக்ஸ்ட் எமர்ஜென்சி பவர்ஸ், எமர்ஜென்சி ஒரு ஆர்டிகல் சொல்லியிருக்கோம் இல்லையா, அப்போ அவங்களுக்கு என்ன பவர்ஸ் இருக்கு? எமர்ஜென்சி பவர்ஸ். வீட்டோ பவர்ஸ்னு ஒன்று இருக்கு. இதுல குரூப் 1ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எக்ஸாக்ட்லி நோட்ஸ்ல எப்படி இருக்கோ அப்படியே கேட்டிருந்தாங்க, நுணுக்கி எடுத்து வச்சிருந்தேன். சரிங்களா? அப்படிதான் கேட்பாங்க. பேடனிங் பவர்ஸ், மன்னிக்கும் அதிகாரங்கள். இப்போ டெத் சென்டென்ஸ் கூட ஆயுள் தண்டனை கைது இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள மன்னிக்கலாம் சொல்லுவாங்கல்ல, ஜனாதிபதி மன்னிக்கலாம், மன்னிக்கும் அதிகாரம்னு ஒன்று தனியாக இருக்கு. இங்கிலீஷ்ல பேடனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இன்னொன்று ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர், நான் ஏற்கனவே சொன்னேன், ஆர்டிகல் 1, 2, 3 ஒன்று இருக்கு. ஆக்சுவலா சட்டமன்றம்
இல்லாதப்ப, லோக்சபா வந்து ரன்னிங்ல இல்லாதப்ப, நாட்டுக்கு அவசரமா சட்டம் தேவை அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், அவசர சட்டம் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுக்கு பேர் ஆர்டினன்ஸ். ஓகேங்களா, அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரம்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. அது வந்து போடலாம், அந்த பவர் பத்தி சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஒரு ப்ரொசீஜர் இருக்கு ஆக்சுவலா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னாக்க டிஸ்கிரிஷனரி பவர்ஸ்னு ஒன்று இருக்கு. இன்னொன்று டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் அப்படின்னா தனியாக முடிவெடுக்கும் அதிகாரங்கள். இப்போ இதுலலாம் சொல்லிட்டாங்க, இப்படி வந்தா அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி பண்ணு சொல்லிட்டாங்க. சொல்லாம ஒரு விஷயம் அதான் புதுசா வந்துச்சுன்னா சொல்றது புரியுதுங்களா, இதுக்கு இப்படி பண்ணணும்னு சொல்லி டிக்ளேர் பண்ணதெல்லாம் ஓகே. டிக்ளேர் பண்ணாம நியூ சுச்சுவேஷன் அரைஸ் ஆச்சுன்னா அந்த ஸ்பாட்ல அவர் தான் இருக்கு, அவர் முடிவெடுக்கணும். அதுக்கு பேர் வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்கள். கொஞ்சம் லைன் கரெக்டாக எழுதிக்கோங்க. எனக்கு யூபிஎஸ்சியில் ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஃபர்ஸ்ட் மெயின்ஸில் கேட்டிருந்தாங்க, சூப்பராக எழுதுறேன். டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர். இது இங்கே என்ன படிக்கிறோமோ அது அப்படியே கவர்னருக்கு அப்ளிகபிள். அங்கே ஃபுல்லாக அப்படியே பாஸ் பண்ணிடுவேன். இங்கே என்ன அதுதான் டெப்த்தாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா. இங்கே என்னென்ன படிக்கிறீங்களோ அது ஃபுல்லாக அப்படியே கவர்னர் சிஎம் ரிலேஷன்ஷிப்புக்கு மேட்ச் ஆகும். ஸ்டேட்டில் அங்கே வந்து கவர்னர் சிஎம், இங்கே பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர், சேம் ஆஸ் இட் இஸ் மேட்ச் ஆகும். ஸோ டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் அப்படின்னா தன் விருப்ப அதிகாரங்கள் அல்லது தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்கள். அந்த சுச்சுவேஷன்ல அவர் தான் டிசைட் பண்றாருன்னு அர்த்தம். இன்னொன்று மிஸ்சலேனியஸ் பவர்ஸ் அப்படின்னு இருக்கு, இதர அதிகாரங்கள் அப்படின்னு பேர். ஓகேங்களா, வரையறுக்கப்படும் பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, சம்பந்தமா பவர் யாருக்கு இருக்குன்னா அவருக்கு தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா. ஓகேவா, கட் பண்ணு.